இந்த 2026ல என்ன மாதிரி யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் வந்து எட்டு வந்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபேக்ட்ரி ப்ராசஸ் வீடியோன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த பாப்புலரில் கொடுக்குற வியூஸ் எல்லாம் பாருங்கள், 6.3 மில்லியன்ஸு, 6 மில்லியன்ஸு, 5.4 மில்லியன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஏஐ தான். அது மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு எப்போ போல் இன்னொரு யூடியூப் சேனல் பார்க்கலாம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 86,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாயின் பட்டன் வந்திருக்கு. இந்த ஜாயின் பட்டன் வந்துட்டாலே வந்து மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஏஐ ஃபேக்ட்ரி ப்ராசஸ் வீடியோவை எப்படி நம்ம எளிமையாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன கான்செப்ட்னு சொல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிள் சாம்பிள் வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். அதை பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Welcome. Today, I'll taking you behind the scenes to see how Coca-Cola is made in a modern factory. Let's get started. Once the ingredients arrive, they are scanned and inspected before being transferred through sanitized stainless steel pipes to the mixing vats. In this stage, purified water is blended with sweetener and Coca-Cola's signature syrup in carefully controlled proportions. Each batch is carefully carbonated to achieve the perfect balance of fizz and flavor. From our trucks to the store shelves, we ensure every Coca-Cola product arrives fresh and ready for you. At the Regional Distribution Center, every shipment is carefully scanned and secured, ready for the final stage of delivery. Every bottle is inspected to ensure quality and consistency before leaving the facility. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்க்கலாம். அதாவது இப்போ உங்கள் மொபைலில் வந்து இந்த மாதிரி இல்லை லேப்டாப் வச்சுருக்கீங்க, இதனால பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ஒரே கான்செப்ட் தான். இப்போ ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. எப்போ போல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான். இது வந்து நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த ப்ராம்ப்ட் வருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்து யூஆர்எஸ் சினிமேட்டிக் ஏஇன்னு வருதுங்க, ஸ்டார்ட் ஆகுதுங்களா? அதுலேருந்து கீழே அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட்டு ஒரு ஹைஃபன் கொடுத்துருப்பேன், லைனாக ஈக்குவலன்ஸ் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா? அது வரைக்கும் இந்த VO3 வீடியோ ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? அது அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா டைட்டில், இது என்னன்னு சொல்லி அப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ஒரே ப்ராம்ப்ட் தான். இதை ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ வந்து ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ராம்ப்ட்டை வந்து ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ணல. இங்கே தெரியுதுங்களா? நான் ஜஸ்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கேட்கும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கான்செப்டில் வந்து வீடியோஸ் வேணும்னு சொல்லி. அதாவது வந்து ஹவு கொக்கோகோலா ஹவு சாக்லேட் இஸ் ப்ரொடியூஸ்டு, ஹவு ஸ்மார்ட் ஃபோன் ஆர் மேடு, ஹவு ஸ்டீல் இஸ் மேனுஃபேக்சர்டு, இந்த மாதிரி வந்து நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு கேட்கும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே டைட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், இதெல்லாம் தான் டைட்டில். இப்போது 20 ஃபேக்ட்ரி ப்ராசஸ் வீடியோ ஐடியாஸ் டு எக்ஸ்ப்ளோர்னு இருக்குது. என்னென்ன ஐடியா இருக்குது பாருங்கள். இப்போது மாடர்ன் பிளான்ட், த மேக்கிங் ஆஃப் கொக்கோகோலா, அதுக்கப்புறம் டெஸ்லா ஃபேக்ட்ரி, ஹவு டு எலக்ட்ரிக் கார்ஸ் கம் டுகெதர், இந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஃப்ரம் டவ் டு டெலிவரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஆஃப் ப்ளூ ஜீன்ஸு, இந்த மாதிரி நிறையா சூப்பரான கான்செப்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி ப்ராடக்ட், அதாவது ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஹவு டு ஸ்விஸ் லக்ஸரி வாட்சஸ் ஆர் ஹேண்ட்மேட் அசம்பிள்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து லக்ஸரி ஸ்போர்ட்ஸ் கார் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சூப்பரான கான்செப்ட் எல்லாம் இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சிம்பிளாக வந்து கொக்கோகோலா இருக்குது பாருங்கள், இன்சைடாக மாடர்ன் பிளான்ட் த மேக்கிங் ஆஃப் கொக்கோகோலான்னு சொல்லி அதை காப்பி பண்ணிவிட்டு, இதெல்லாமே டைட்டில், இதெல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோலேயே இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் வந்து ChatGPT வந்துட்டு இந்த கொக்கோகோலான்னு இருக்குது பாருங்கள், இந்த டைட்டில், இது வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடியோ ப்ராம்ப்ட் எனக்கு கொடுத்துரும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சீனு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபைனல் வீடியோ ப்ராம்ப்ட் வரைக்கும் இது கொடுத்துரும். ஸ்டேஜ் 7 இது மாதிரி நம்மளுக்கு கொடுத்துரும். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து நம்ம இமேஜெல்லாம் இது கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக நம்ம வீடியோவை கிரியேட் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆர்டர் வைஸாக வந்து ப்ராம்ப்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து இன்சைட் டுடே ஃபேக்ட்ரி ஹவு கொக்கோகோலா இஸ் ப்ரொடியூஸ்டு, இதான் வந்து ஓப்பனிங் சீன். இது அப்படியே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதோட ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து முடிஞ்சுது. அடுத்து ரெண்டாவது ப்ராம்ப்ட் வந்து ஸ்டேஜ் 1 இருக்குது பாருங்கள். இது வந்து இன்ட்ரோ, ஆக்சுவலாக அந்த வீடியோவோட இன்ட்ரோ.
அதுக்கப்புறம் இந்த சீன் 1 இதெல்லாமே வந்து ஆர்டர் வைஸாக ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூகுள் ஃப்ளோ யூஸ் பண்ணலாம், கூகுள் VO3 யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து கிராக் யூஸ் பண்ணலாம். கிராக்ல வந்து நான் கிட்டத்தட்ட 2 கான்செப்ட் ஐடியா வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து லிமிட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து வேறு மெயிலடி யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிற மாதிரி. சரிங்களா? இதை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு சரி ஓகே, இப்போது நான் grok.com வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் மெயில் ஐடி வச்சு உள்ள லாகின் பண்ணிக்கங்க. பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இமேஜின் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த கீழே கார்னரில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா வீடியோவா இமேஜான்னு கேட்கும். நான் வீடியோ தான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ரேஷியோ செட் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ்க்கா ஃபுல் லென்த்துக்கான நான் ஃபுல் லென்த் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராம்ப்டை வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக ரன் பண்ணாமல் இந்த ChatGPTயில் இந்த கீழே வாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக எல்லா சீன்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு இந்த ஃபைனலாக வந்து ஓவரால் ப்ரொடக்ஷன் ஸ்டைல்னு இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த நம்ம கிராக்ல வந்து கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட். ஏன்னா வந்து இதோட ஸ்டைல்ஸு விஷுவல்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் இருக்கும். இது வந்து சீன் பை சீனாக இன்க்ளூட் பண்ணி தரல, இது கடைசியாக தான் கொடுத்துருக்குது. இது எல்லா சீனுக்கு உள்ளே வச்சுக்கோங்கன்னு சொல்லி, அதனால் வந்து நான் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து இந்த ஓவரால் ப்ரொடக்ஷன் ஸ்டைலை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறேன். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் வந்து ஆடியோன்னு போட்டு வித்தவுட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர்னு கொடுத்துக்கலாம். இல்லாட்டி வந்து ஐ நீட் மோர் MSR ASMR சவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு வேணும்னா பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதை நான் சென்ட் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி உங்களுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்கள். வீடியோ நல்லா குட் குவாலிட்டியில் வந்திருக்குது. நான் வந்து இங்கே ஆடியோ வந்து மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் எக்கோ அதிகமாக அடிக்குன்னு சொல்லி போட்டு நான் வந்து மியூட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து சீன் 1 வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் சீன் 2 வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் அதே ChatGPTயில் போயிட்டு இந்த ஓவரால் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ இன்ட்ரோ சீன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ ஸ்டேஜ் 1 இருக்குது. சரிங்களா? ப்ராசஸோட ஸ்டேஜ் 1 இதை வந்து நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபுல்லாக அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கிராக் போய்க்கலாம். கிராக் போயிட்டு மறுபடி இமேஜின் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு மறுபடி இந்த ப்ராம்ப்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு மறுபடி வந்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும். மறுபடி வந்து ChatGPT வந்துட்டு கீழே வந்து அந்த ஓவரால் ஸ்டைல் ப்ரொடக்ஷன் இருக்குங்களா, அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க மறுபடியும். சரிங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் கிராக்கில் மறுபடியும் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் சென்ட் கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வீடியோ வந்து ஃபைனலாக மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் வேறு எதுவும் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரோ எது அடிஷனலாக எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மொபைலில் வந்து நீங்கள் VN எடிட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. இல்லை லேப்டாப் PC வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி CapCutஓட ஃப்ரீ வெர்ஷன், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பங்களை பொறுத்து. இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நீங்கள் லேப்டாப் PC வச்சுருந்தீங்கன்னா CapCutஓட ஃப்ரீ வெர்ஷன் வந்து குரோம்லேயே அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மொபைலில் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதோட CapCutஓட ஃப்ரீ வெர்ஷன் மொபைலுக்கும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை மொபைல்லாம் VN எடிட்டர் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடிக்கடி அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள், அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து எதுவும் பண்ணாமல் இம்பார்ட்டன்ட் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டவுன்லோடுக்குள்ளே போயிட்டோம்னா இங்கே வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து ஆர்டர் வைஸாக இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஆர்டர் வைஸாக சேவ் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போதே வந்து ஆர்டர் வைஸாக ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. சீன் 1 அப்படின்னு போட்டு இப்போ நான் உதாரணத்துக்கு சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து இப்போ வெவ்வேறு கான்செப்டில் நான் ட்ரை பண்ணி பார்த்த வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போல்லாம் ஆர்டர் வைஸாக உள்ளே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதெல்லாம் வீடியோ வந்து இங்கே கரெக்டாக வந்துடும். இல்லை எனக்கு அந்த கொஞ்சம் சீன்ஸ்லாம் மாறி வந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சீன் வந்து இதை ஃபஸ்ட்டு சீன்னா வந்து இதை அப்படியே முன்னாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல ரேஷியோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஃபுல் லென்த் கிரியேட் பண்ணோம். இருந்தாலும் இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த வீடியோ டிக் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ டைப் ஓப்பன் ஆயிரும். ஆடியோக்கு வந்துட்டு
இந்த இடத்துல வந்து இங்கே வால்யூம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது. இல்லை கொஞ்சம் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த ஃபேடின்னு கொடுத்துக்கலாம். என்ன ஆகுன்னா வந்து கொஞ்சம் மெதுவாக ஆடியோ சொல்கிறேன், வீடியோ வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். ஆடியோ மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருந்து கொஞ்சம் அப்புறம் ஹைப் ஆகும். கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது எடிட்டிங்க்கு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பப்பாயா கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுற பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறது இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஆல்ரெடி நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொக்கோகோலா ஃபேக்ட்ரியோட கான்செப்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சாம்பிள் வீடியோன்னு இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது உள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கும். நான் எல்லாமே வந்து ஆர்டர் வைஸ் நான் ட்ராக் பண்ணி உள்ள எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எதுவுமே எடிட் பண்ணல. கொஞ்சம் வந்து நான் ஓவராலாக உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து இதை அப்படியே ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் வாய்ஸ் வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ இந்த வீடியோட கான்செப்ட் வந்து இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருந்து என்னோட இந்த அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் கூட கேளுங்க, நான் வந்து எப்போ போல் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல கான்செப்டில் வந்து நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.